ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் பெருசாக எதுவும் நடக்காது, கொஞ்சம் காமெடியாகவும் நார்மலாகவும் தான் போகும். ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையும் பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 11. ஜோனாவோட பர்த்டே வருது, அதுக்கு காசு வேணும், பார்ட் டைமா ஜாப் போலான்னு யோசிக்கிறேன்னு டோமோ சொல்லவும், நீ இன்னும் படிப்பே முடிக்கலன்னு மீசஸோ சொல்றா. ஹலோ வெல்கம் அப்படின்னு எந்த கடையிலனாலும் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு டோமோ கேட்கவும், நீ விட்டா கஸ்டமர்ஸ் அடிச்சிருவ, எதுக்கும் நானும் கூட வேலைக்கு வரேன்னு மீசஸோ சொல்லவும், நானும் வரேன் அப்படின்னு கேரல் சொல்றா. உங்களுக்கு ஏத்த ஜாப் ஏன்ட்ட இருக்கு அப்படின்னு டானபே அங்க வந்து நிக்கிறான். டானபே ஃபேமிலி ஒரு ராமன் ஷாப் நடத்துறாங்க. உங்க ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும், ஏன்னா ரீசெண்டா என்னோட ஒய்ஃப் எங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு டானபே அப்பா கண்ணீர் விடவும், இறந்துட்டாங்களான்னு அவங்க வருத்தப்பட்டா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க அம்மா சீக்கிரமே திரும்ப வந்துருவாங்க, நீங்க எந்த கவலையோ போட வேணாம் அப்படின்னு டானபே சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறான். கண்டிப்பா போடணுமா என்ன அப்படின்னு டோமோ கேட்கறா. எஸ், நான் நினைச்ச மாதிரியே பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு டானபே பார்த்துட்டு இருக்கான். மீசஸோ மட்டும் மைட் ட்ரெஸ் இல்லாம நார்மல் ட்ரெஸ்லயே வந்திருக்கா. ஒரு கஸ்டமர் வரப்போ டோமோ போய் பதட்டத்திலேயே வெல்கம் பண்றா. ஹலோ சார், வெல்கம், டேபிள் 4 ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு மீசஸோ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றா. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேரல் கேட்கவும், உனக்கு தான் இந்த இடத்த பத்தி தெரியுமே, சாப்பிட எது நல்லா இருக்கும் நீயே சொல்லணும் அவங்க கேட்கவும், கேக் தான் எனக்கு பிடிக்கும்னு வா சொல்றா. இங்க கேக்லாம் கிடையாது, இதை போட்டுட்டு நீ பேண்டா மாதிரி வெளியே போய் நெல்லு அப்படின்னு மீசஸோ சொல்லவும், கேரல் டோமோ கிட்ட போயிட்டு ஆமா பேண்டா எப்படி கத்தோன்னு கேட்கவும், அது ரோர் பண்ணதான் செய்யும் டோமோ சொல்லவும், ஃபேமிலியில் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்ட ஒய்ஃப் மாதிரி இருக்கல அப்படின்னு அவன் சொல்லவும், மீசஸோ கடுப்பாகி திரும்ப திரும்ப டானபே அதையே சொல்ல வச்சு அவனை கடுப்பேத்துறா. இப்போ நம்ம ஹீரோவா அந்த ராமன் ஷாப்க்கு வரான். ஹலோ வெல்கம் சார் டோமோ திரும்பி ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். திரும்ப வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு டானபே சொல்லவும், வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை நம்ம ஹீரோ கேட்கறான். ஹலோ சார், டேபிள் 5 ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு மீசஸோ ஸ்மைலோட சொல்லுவோம். மீசஸோவா இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரின்னு கூட போறான். திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் சொன்னா அடிக்கடி அவன் இங்க வருவானான்னு டோமோ கேட்கவும், வாரத்துல ஒரு தடவை வருவான்னு டானபே சொல்றான். அப்புறம் ஏன்டா அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு டோமோ டென்ஷன் ஆகுறா. மைடு ட்ரெஸ்ல டோமோ நல்லா இருக்காளான்னு கேட்கவும், ஆமா அவ அழகா தான் இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஜூனுக்கு என்னாச்சு, அசால்ட்டா டோமோவை பார்த்து அழகா இருக்கான்னு சொல்றான் அப்படின்னு மீசஸோ யோசிக்கிறா. என்ன பார்த்து சிரிக்கணும்னா சிரிச்சுக்கோப்பா அப்படின்னு டோமோ சொல்லவும், இதுல நீ ஒன்னும் பார்க்க மோசமா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதுல மோசமா இல்ல நம்ம சொன்னா அழகா இருக்கேன்னு சொல்ல வரானா அப்படின்னு டோமோ யோசிக்கா. எத்தனை நாள் இங்க வேலை பார்க்க போறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வா சொல்றா. நான் நாளைக்கு வாரன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். யாரும் நிறைய கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்களோட சேல்ஸ் நல்லாவே நடக்குது. இப்ப 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர் சேலரி கொடுக்குறாரு. பேசினதை விட அதிகமாவே இருக்கேன்னு டோமோ கேட்கவும், நீங்க நல்ல வேலை பாத்தீங்களா அதான் அவங்க அப்பா சொல்லவும், சேல்ஸ்ல இன்க்ரீஸ் இருந்தா இதை நீங்க பண்ணிதானே ஆகணும்னு மீசஸோ கேட்கறா. எங்க அம்மா சீக்கிரம் திரும்ப வந்துருவாங்கன்னு டானபே சொல்றான். ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப நாங்க விருப்பப்பட்டா எப்பனாலும் இங்க வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு மீசஸோ கேட்கவோ, இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கேன்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. இன்னைக்கு எனக்காக நீ வெயிட் பண்றியா அப்படின்னு டோமோ கேட்கிறா. இப்ப மத்த 2 பேரும் கிளம்புறாங்க. எனக்காக மணிக்கிட்டு நான் வேலை பார்க்குறேன், அன்னைக்கு ஃபுல்லாக நீ அங்கே வந்திருக்க, இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு டோமோ சொல்லவும், கஸ்டமர்ஸ் கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டா, உன்னை தடுக்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அங்கே இருக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அது போக நாங்கள் எத்தனையோ மட்டும் ராமன் சாப்பிட்ருக்கேன், பட் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இதுக்காக தான் அங்கே வேலை பார்த்தியா, இந்த வாட்ச் உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் போட்டிருக்கிற மாதிரியே வாட்ச் வாங்கியிருக்கேன், ஒரே மாதிரி போட்டுருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஃபுல் பாடிலேயே எல்லாத்தையும் மேட்சிக்காக போட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நம்ம ஒரே டீமாக தெரியும்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஜூன் மாறிட்டான்னு நினச்சேன், ஆனால் இவன் இன்னும் மாறல அப்படின்னு டோமோ யோசிச்சுட்டு, இந்த கேக் உன் பர்த்டேவை உங்க வீட்டுல வச்சு கொண்டாடுவோமா அப்படின்னு டோமோ கேட்கவும், இல்ல எங்க அம்மா வீட்டுல இல்ல உங்க வீட்லயே வச்சு கொண்டாடுவோமா நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் மாறிட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு டோமோ நினைக்கிறா. ஜோன் என்ன பொண்ணு நோட்டீஸ் பண்ண என்ன பண்றது அப்படின்னு டோமோ கேட்கவும், இந்த வார்த்தைகளை கேட்டே ரொம்ப நாள் அப்படின்னு மீசஸோ சொல்றா. கொஞ்சம் மாறிட்டா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் போகணும்னு டோமோ சொல்லவும், உன் நெஞ்சில அவனை கை வைக்க விடு அப்படின்னு மீசஸோ சொல்றா. அதெல்லாம் தப்புன்னு டோமோ சொல்லவும், மொத்தத்துல ஒரு பிசிக்கல் கான்டாக்டை ஏற்படுத்து அப்படின்னு மீசஸோ சொல்லவும், டோமோ கொஞ்சம் வெக்கப்படுறா. நீ அவன் முன்னாடி போய் நில்லு, நான் அவன் பின்னாடியில இருந்து அவனை தள்ளி விடுறேன், அவனை கட்டி பிடிச்சிரு அப்படின்னு மீசஸோ வந்துட்டு, ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங், சோ படியில இருந்து தள்ளி விட்டா மட்டும் தான் கீழே விழுவான் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடியா நிக்கவும், ஒருவேளை அவனுக்கு கீழே விழுந்து அடிபட்டுட்டா அப்படின்னு டோமோ கேட்கறா. அது நீ அவனை பிடிக்கலன்னா தான் நடக்கும், அவனை பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் தானே கேட்கவும், ஓ நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு டோமோ சொல்றா. என்ன கோண்டோ இங்க நீ நிக்கிறதே சரியில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹாய் டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ பேசும்போது, நான் தயாரா இருக்கிறேன்னு டோமோ சொல்றா. மீசஸோ நம்ம ஹீரோவை தள்ளி விடவும், கடைசியில இவ என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோமோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க ரெடியா இருக்கிறா. டக்கு நம்ம ஹீரோ சைடு திரும்பி அந்த நேரம் பார்த்து கேரல் அந்த இடத்துக்கு வரவும், பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்ம ஹீரோ கேரள தப்பான இடத்துல கைய வச்சிருக்கான். அச்சோ என்ன மன்னிச்சிரு, இல்ல நான் பண்ண தப்புக்கு என்ன பஞ்ச் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப நீ பாத்துக்கோன்னு கேரல் டோமோ கிட்ட விட்டுட்டு போறா. டோமோ என்ன பஞ்ச் பண்ணு, ஆமா இன்னும் ஹார்டா பஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அடி வாங்கிடுறான். என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வருதான்னு மீசஸோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ படியில வலிக்க விழுறா. இதுதான் கர்மா, நான் செஞ்ச தப்புக்கு பலன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு மீசஸோ வந்துட்டு டானபே மேல போய் விழுறா. மீசஸோ நீ ஓகே தானே டானபே கேட்கறான்.
ரொம்ப தேங்க்ஸ் என்னவா சொல்லவும், நீ மீசுவே இல்ல, நீ யாரு? மீசு இந்த மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டாலே நம்ம சொல்லவும், நான் செஞ்ச தப்புக்கு பலன் கிடைச்சது, நீ மட்டும் அந்த இடத்துல என்ன கொஷன் மாதிரி காப்பாத்தலன்னா எனக்கு அடிபட்டிருக்கோ, சோ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வா கேட்கறா. ஐ கிடைச்ச சான்ஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஆனா என்ன கேட்கறது? ஐயாவா திரும்ப நார்மலா மாற அதுக்குள்ள எதையாச்சும் கேட்கணும். ஃபோன் நம்பர் நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லவும், அவ்வளவுதானா சரின்னு அவளும் கால் பண்றா. வேற கேட்டுக்கலாமோ நம்ம யோசிக்கிறான். ஏன் டாமாவும் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேரல் கேட்கவும், நான் அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றதா நினைச்சேன், ஆனா என்னால அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு, நான் அவங்களுக்கு தொந்தரவு தான் இல்ல அப்படின்னு மீசஸ் சொல்லவும், அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு கேரல் கட்டுப்பிடிக்கிறா. என்னப்பா ஒரு பேபி ஹக் கூட பண்ணக்கூடாதான்னு கேரல் கேட்கறா. என்னாச்சு மீசஸோ இன்னைக்கு வரலான்னு டோமோ கேட்கவும், அவளுக்கு உடம்பு சரியில்லை அவ வரமாட்டான்னு கேரல் சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டோமோ கேட்கறா. அவ தான் மெசேஜ் பண்ணான்னு சொல்லவும், என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு டோமோ யோசிக்கா. இதெல்லாம் ஒரு பெருமை நினைச்சிட்டு இருக்காதா அப்படின்னு டோமோ சொல்றா. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல சென்ட்ரலா டிராமா போடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நான் டோமோக்கு இவ்வளவு விஷயம் பண்ண அப்புறமா அவ மூஞ்சில எப்படி முழிக்கன்னு மீசஸோ யோசிச்சுட்டு இருந்தா. அம்மா மீசஸோ வீட்டுக்கே வந்துருந்தா. எதுக்கு மாடிக்கு வந்தேன்னு வா கேட்கவும், உடம்பு சரியில்லாத உன்னை கீழே இறங்க வைக்க வேண்டாமன்னு தான் நானே டைரக்டா மாடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு டோமோ சொல்றா. இந்த உனக்கு தேவையான மெடிசின் பிஸ்கெட் எல்லாமே இதுல இருக்கு, நீ கேரல் கூட க்ளோஸா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறன்னா அது ஓகே தான், பட் அதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு டோமோ கேட்கவும், எனக்கு உடம்பு சரியில்லை நான் தூங்க போறேன் அப்படின்னு மீசஸு சமாளிக்கிறா. ஃபெஸ்டிவல்ல டிராமாக்கான ரிஹர்சல் இருந்தா என் கூட உனக்கு ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கலன்னா அது ஓகே தான், ஆனா ஏதாச்சும் ஒரு காரணத்தை நீ தப்பா யோசிச்சுட்டு இருந்தனா கண்டிப்பா நீ ஓவர் திங்க் பண்றேன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு டோமோ கிளம்புறா. உனக்கு அப்படித்தான் தெரியும் டோமோ அப்படின்னு அந்த டிராமாவை எடுத்து பார்த்தா அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போயிருந்தா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, யார் என்ன சென்டர்லவா செலக்ட் பண்ணுது, இல்ல என் நேம சொன்ன பர்சன் யாருன்னு வா கேட்கவும், நான் தான் கேரல் சொல்றா. உடனே வா கேரள பிச்சு இழுக்கிற. ஹலோ சென்ட்ரல்லா நம்ம ஹீரோ கலாய்க்கவும், சும்மா மரமா நிக்கிற நீ என்ன வந்து கலாய்க்கிறியா அப்படின்னு எல்லாரும் போட்டு நம்ம ஹீரோவா அடிக்கிறாங்க. சென்ட்ரல்லா இங்க வந்து எங்களுக்கு வேலையை பாரு, டின்னர் ரெடி பண்ணு அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ற மாதிரியும் வெள்ளி அம்மாவா இருக்கிற ரோல்ல கேரல் தான் ப்ளே பண்றா. ஏய் சென்ட்ரல்லா என் ரோம வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு வா சொல்லவும், முடியாது அப்படின்னு மீசஸு சொல்றா. டைலாக் தானப்பா அது ஒழுங்கா பேசேன்னு டோமோ சொல்றா. வேற இடத்துல போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு டோமோவை கூட்டிட்டு வா கிளம்புறா. ஏ கூட டான்ஸ் ஆட வாரியா அப்படின்னு டோமோ கேட்கவும், ஹே டோமோ இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீ நார்மலாக எப்போ பண்ணுவியா அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு மீசஸோ சொல்லவும், ஹே சென்ட்ரலா என் கூட டான்ஸ் ஆட வரியா, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் எனக்கு தெரியலையாப்பான்னு டோமோ சொல்லவும், லேடி கில்லர் அப்படின்னு மீசஸோ நினைக்கிறா. ஆட்டோமேட்டிக்கலாகவே என்னை யார் பார்த்தாலுமே ஒரு பிரின்ஸுக்கு தான் லாய்க்குன்னு நினைக்கிறாங்க, ஒரு பொண்ணாவே என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு டோமோ நினைக்கவும், மேபி உன்னால நார்மல் பிரின்சஸாக இருக்க முடியாமல் இருக்கலாம், பட் ஒரு பேண்டிட் பிரின்சஸாக உன்னால இருக்க முடியும் அப்படின்னு மீசஸோ சொல்கிறா. அது தேவையில்லாத கற்பனை, சரி ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு டோமோ கிளம்பவும், டோமோக்கு ஜோன் கூட டேட்டிங் போகிறது தான் ரொம்ப முக்கியம், ஆனால் அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறா. அது ஏன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் என்னோட தப்பு தான், ஒரு பொண்ணுன்னா நீ இப்படிதான் இருக்கணும், நான் தான் தேவையில்லாம சில விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு மீசஸோ யோசிக்கா. டோமோ பிரின்ஸோட காஸ்டியூம்ல இருக்கா. அவளோட ட்ரெஸ் சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. மீசஸோ சென்ட்ரலா கெட்டப்ல இருக்கா. நம்ம மீசஸுவா இதுன்னு பசங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாரும் அவங்க காஸ்டியூமை போட்டு பாக்குறாங்க. என்ன குண்டு ஏதோ பிரச்சனை போல, கண்டிப்பா அது டோமோவை பத்தி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மரமானு சொல்லவும், அவளை அமைதியா நிக்கிறது ட்ரீ அப்படின்னு வா சொல்லவும், மனசுல இருக்கிறத ஓப்பனா பேச அப்பதான் எல்லாம் சரியாகும் நம்ம ஹீரோ சொல்லவும், மனசை விட்டு பேசணுமா அதை நீ சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சவா தள்ளி விடுறா. ஹீரோவால எந்திக்க முடியல. ஜோ நீ என் கூட சேர்ந்து ரிஹர்சல் பண்ணேப்பா அப்படின்னு சொல்லி டோமோ சொல்லவும், அப்படின்னா நாலா சென்ட்ரலா டைலாக் சொல்லணும் முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஜோன சென்ட்ரலா மாதிரியா வா கற்பனை பண்ணி பாக்குறா. நீ ஜஸ்ட் டைலாக் தானே சொல்ற வா அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப இங்க இருந்து போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வா அப்படிதான் சூப்பரா பண்ற ஜோன் அப்படின்னு டோமோ சொல்றா. போதோ இதை நிறுத்திக்கலாம் எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நீ இப்படி இருந்தாதான் பொண்ணா தெரிவ, இப்படி இருந்தாதான் பொண்ணு மாதிரி இருப்ப, நீ ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீசஸோ சொன்னதுனாலதான் வந்துட்டு டோமோ கிட்ட ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி மீசஸோ நினைக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.